Praise the Lord. சங்கீத புத்தகம் 53 அதிகாரம் 2 வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லோரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உணர்வுள்ளவர்கள் உண்டா என்று பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறார் என்று. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். ஏன்னா வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று. அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணும். இன்னைக்கு மணிக்கணக்கா மொபைல் போனோட, மணிக்கணக்கா உலக ஜனங்களோட சம்பாஷணை, ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில போறது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. நம்ம வாரத்துல ஒரு நாளாவது உபவாசித்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கா? இல்ல தினந்தோறும் அதிகாலை 1 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கா? இன்னைக்கு ஜெபித்தீங்களா கேட்டா, ஐயோ எனக்கு டைம் இல்லை, நான் லேட்டா எழும்பினேன், நான் தூங்கிட்டேன், இதெல்லாம் ரீசனா சொல்றோம். ஆனா நம்மை கர்த்தரை தேடுகிற இருதயம் நமக்கு வேணும் என்பதை தேவன் விரும்புகிறார். இதுதான் உணர்வுள்ள இருதயம். இன்னைக்கு இந்த உணர்வுள்ள இருதயம் நிறைய பேர்கிட்ட இல்ல. இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை வந்தா நம்ம எல்லாம் போவோமா? நமக்கே தெரியும் நம்ம போவோமா போக மாட்டோமா என்று. ஆனா நம்ம வேணா வெளியில சொல்லிக்கலாம், நான் ஆண்டவர் வருகைக்கு ரெடியா இருக்கேன், நான் போயிடலான்னு சொல்லி. பாருங்களேன், நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் ஏற்ற வழியில கர்த்தர் தருவார். நம்ம தேடுற காரியத்துல உத்தமமா இருந்தோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற முடியும். அவர் வருகையில கர்த்தர் நம்ம எடுத்துக்கொள்வார். உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் தேவனை தேட ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய வருகைக்கும் நம்மளை ஆயத்தப்படுத்துவார். God bless you.